ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காயத்தில் கூட நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகாக கிராஃப்ட் பண்ணலாங்க. அதுக்கு நமக்கு முழு வெங்காயம் தேவையில்லை. அந்த வெங்காயத்து மேலே இருக்க அந்த தோல் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு தேவை. அதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு வெங்காயத்து மேலே தோலெல்லாம் எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம என்ன மாதிரினா, நம்ம எப்போவுமே வெங்காயம் உரிக்கும் போது அதோட தோலை அழகாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நிறையா எடுத்துருந்தேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறதுக்காக நான் ஒரு முழு வெங்காயத்தில் இது மாதிரி எடுத்து காமிச்சிருக்கேன். தோலெல்லாம் இது மாதிரி நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, அதாவது ஒரு இதழ் இருக்கும் இல்லையா, லீஃப், அந்த மாதிரி ஒரு இலை மாதிரி கூட, இல்லை ஒரு ஃப்ளவரோட இதழ் மாதிரி, அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம நிறைய எடுத்துக்க போகிறோம். நான் சும்மா ஒன்று மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி இதழ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லீஃப் மாதிரி. ஓகே, இதை எடுத்துகிட்டு நான் A4 ஷீட்டில் ஒரு டேப் சைஸ்க்கு ரவுண்ட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அந்த ரவுண்ட் பேப்பரில் தான் இந்த இதில் ஃபுல்லாக சுற்றிலே நான் ஒட்ட போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம க்யூட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சுற்றிலையும் இது மாதிரி லீஃப் ஒட்டிக்கலாம். இதழ் ஒட்டிக்கலாம். லைட்டாக கம் அப்ளை பண்ணி இது மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம எப்போவுமே இது மாதிரி வெங்காயத்தோல்லாம் தூக்கி தான் போடுவோம். இது மாதிரி ரீயூஸ் பண்ணலாம். செம்ம க்யூட்டாக இருக்கும். எல்லாமே வீட்டில் உள்ள பொருள் தான். இப்போ செகண்டாக இன்னொரு லைன் ஒட்ட போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒட்டியிருக்க 2 இதழுக்கும் சென்டராக வர மாதிரி இன்னொரு இதழ் ஒட்டணும். இப்போ பாருங்கள், இதுதான் நான் சொன்னது. நான் ஏற்கனவே இது மாதிரிலாம் சேர்த்து வச்சுருந்தேன். அது நல்லாவே காஞ்சிருந்தது. அதில் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி தான் ஃபுல்லாகவே காஞ்சி செம்ம அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சது ஃப்ரெஷ்ஷான வெங்காயத்தில் காமிச்சிருப்பேன். பட் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்ததெல்லாம் நல்லாவே காஞ்சிருந்தது. அதுதான் இப்போ நான் ஒட்டுறது. இப்போ 2 லைன் ஒட்டிட்டேன் இல்லையா. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதாவது என்ன பருப்புன்னு பார்த்தோன்னா, சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு தான். அதை தான் நான் சென்டரில் ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். சென்டரில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு, இதுக்கு பேர் கூட துவரம் பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பை சென்டரில் ஃபுல்லாகவே நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி சென்டராக ஒரே ஒரு பருப்பு வச்சுட்டு சுற்றிலையும் அது மாதிரி ஒரு 2 லைன் பருப்பு இருக்க மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டோன்னா அழகாக ரெடி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இது மாதிரி தான் எவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம க்யூட்டாக இருக்கும். நம்ம இது மாதிரி செஞ்சு வாலில் மாட்டினோன்னா. இப்போ இதே மாதிரி நான் கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், காஞ்ச இதெல்லாம் நான் ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கும் இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது சென்டரில் இருக்குமோன்னு பாருங்களேன். ஓகே, இப்போ இது எல்லாமே ஓரமாக வச்சிடலாம். இது மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பானை தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். அதாவது கார்ட்போர்டில் வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை கட் பண்ணி நீட்டாக அழகாக எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே பெயிண்ட் தான் பண்ண போகிறேன். அதாவது நான் டார்க் ப்ளூ, இங்க் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே, அதாவது ஒன் சைடு மட்டும் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நான் டார்க் ப்ளூ கொடுத்துக்கிறேன். நல்லா நீட்டாக அழகாக கொடுத்து எடுத்துக்கலாம். டார்க்கான கலரில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி டார்க் ப்ளூ தான் எடுத்திருக்கேன். பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே பண்ணிவிட்டேன். காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படியே பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் கலரில், அதாவது இந்த பானைக்குள்ளே ஃபுல்லாக அழகாக ஒரு டெக்கரேட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக இருக்க மாதிரி சின்னதாக எடுத்துகிட்டு, இப்போ நான் மேலே போட்டுறேன் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரு 4 லைன் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். அந்த ப்ளூக்கும் இந்த ஒயிட்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் மேலே ஃபுல்லாக அப்படியே பானை வர மாதிரி ஒரு பார்டரில் ஃபுல்லாகவே அந்த பானை ஷேஃப்க்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது மாதிரி தான் அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் உள்ள டெக்கரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழேயும் ஒரு 2 லைன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சென்டரில் மட்டும் ஒரு கர்வ் ஷேப்பில், தலைகீழாக இருக்க மாதிரி கர்வ் ஷேப்பில் 2 கோடு மாதிரி போட்டு, அந்த சென்டரில் இருக்க கேப்பில் ஒரு லீஃப் மாதிரி அழகாக நான் போட்டுக்கிறேன். கீழே ஒரு 2 லைன் இது மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த லீஃப் மாதிரி, அதுக்குள்ளே உங்களுக்கு சாய்ஸ் தான், என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். பிங்க் கூட சூப்பராக இருக்கும். நான் எல்லோ கொடுத்துருக்கேன். எல்லோ ஃபுல்லாக அதுக்குள்ளெல்லாம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரில் கீழே இந்த 2 கோடு போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே சென்டரில் இருக்க கேப்பில் ஃபுல்லாகவே நான் பிங்க் கலர் கொடுத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் இது மேலே 3 லைன் இருக்கும். 4 லைன் இருக்கும். அதனால் 2 இதுக்கும் மேலேயும் கீழேயும் சென்டராக விட்டுட்டு பிங்க் கொடுத்துக்கலாம். சென்டராக நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இல்லை 3மே நீங்கள் அதே கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். பானை சிம்பிளாக டிசைன் பண்ணி நான் முடிச்சுட்டேன். சிம்பிள் டிசைன் தான். உங்களுக்கு இன்னும் பண்ணணும்னு தோணும்.
தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட அழகாக நிறையா டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீழே இந்த கார்ட்போர்டு வச்சுருக்கேன் இல்லையா, இதுவும் நமக்கு கிராஃப்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நீட்டாக அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதாவது இப்போ பாருங்கள், ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். 4 சைடும் பாக்ஸ் மாதிரி எப்போயும் ஃபோட்டோ ஃப்ரேம் கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் 4 சைடும் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி தான் இருக்கும். இப்போ சைடில் ஃபுல்லாகவே அதாவது இந்த சின்னதாக இருக்கிறது பெருசு எல்லா பக்கம் வந்துட்டு இது மாதிரி கம் அப்ளை பண்ணி நான் எடுத்து உள் பக்கமாக பார்த்து ஃபுல்லாகவே ஒட்டிக்கிறேன். இது மாதிரி மேலே ஃபுல்லாக ஒட்டிட்டணும் அப்படின்னா சென்டரில் வந்துட்டு லைட்டாக கேப் இருக்கும். அது வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அதுவும் தெரியக்கூடாது. பேக் சைடில் தான் நமக்கு போகுது. அதுவும் வேணாம் அப்படின்னா நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்துட்டு பேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக பேக்கில் அப்படியே விட்டுறலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பராக தெரியுது இல்லையா, அதுக்காக நான் பிளாக் கலர் பெயிண்ட்டாக எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாக் கலரில் நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை பிளாக் வேணான்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எல்லாமே கலர் காம்பினேஷன் பார்த்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காயெல்லாம் வைக்கலான்னு உடனே காஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள், கையிலலாம் ஓட்டல. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக லைட்டாக வந்துட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு மெட்டாலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஃபுல்லாக ஒரே ஒரு லைன் மட்டும் போட போகிறோம். செம்ம க்யூட்டாக இருக்கும். அந்த பிளாக்குக்கும் அந்த கலருக்கும் செம்மையாக இருக்கும். லைட்டாக ரொம்ப ஒட்டி போட்டுறாமல் லைட்டாக அந்த பிளாக் சைடில் தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். நான் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் பாருங்கள், நான் வந்துட்டு ஃபுல்லாகவே கொடுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதை அப்படியே நேராக வச்சுட்டு அந்த பானை செஞ்சோம் இல்லையா, அதை வந்துட்டு கீழே சென்டராக கரெக்டாக பார்த்து ஒட்ட போகிறோம். ரொம்ப கீழே ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் அந்த மெட்டாலிக் கலருக்கு பிளாக் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். அதுக்காக பேக் சைடில் அந்த பானையில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்து நேராக வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு அழுத்தி விட்டுடலாம். இது மாதிரி ஒரு அழுத்தணும்னா நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃப்ளவர் தான் ஃபுல்லாக அந்த தோலில் வந்துட்டு ஃப்ளவர் செஞ்சோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் வந்துட்டு நான் எந்த மாதிரி ஒட்டணும் அது மாதிரி ஒட்டிடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. பேக் சைடில் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பானையை ஒட்டி சென்டராக இருக்க மாதிரி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சும்மா உங்களுக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே லைட்டாக அந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். சும்மா உங்களுக்கு தோன்ற இடத்துல நீங்கள் வந்துட்டு சும்மா அப்படி இப்படி வச்சு விட்டுருங்க. நல்லா அழுத்தி ஒட்டிட்டு அழுத்தணும் இல்லை சும்மா அப்படி வச்சிங்கனாலும் நல்லாவே ஒட்டிக்கும். நான் சும்மா ஒரு 7 ஃப்ளவர் தான் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கீழே அந்த சைடில் ஒன்று ஒட்டிடலாம். மேலே கூட இன்னும் லைட்டாக ஒன்று ஒட்டலாம், கேப் இருக்குது மேலே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு இல்லை, இப்படியே சிம்பிளாக விட்டுட்டு, ஆனால் இதுவே அழகாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் மட்டும் இருக்குது. கீழே கிளை மாதிரி போகணும் இல்லையா, அந்த குச்சி மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, க்ரீன் கலர் டார்க்காக க்ரீன் தான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு சும்மா ஃப்ளவர்லேருந்தெல்லாம் கிளவுற மாதிரி அந்த பானைக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப நமக்கு பெயிண்டிங் தெரிஞ்சிருக்கணும்னா இல்லை, சும்மா நம்ம வந்துட்டு கையில் பானையிலேருந்து அந்த பூக்கு போகிற மாதிரி சும்மா அப்படி ஒரு இழுத்து விட போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். மேலே இருக்க அந்த ஃப்ளவர்க்கெலாம் அப்படியே அந்த பெருசாக இப்போ நான் பாம்பு மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைன் அதுலேயே வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சும்மா அப்படி இப்படி இழுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே ஜாயிண்ட்டை முடிச்சிட்டேன். கீழே பானை வரைக்கும் வராமல் அது இது வந்துட்டு அப்படியே அந்த இதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இது மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இழுத்து விட்டுக்கிட்டேன். இன்னும் நீங்கள் நிறையா விட்டுருக்கீங்கன்னா அங்கங்கே ஜாயின் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லீவ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் பேப்பரில் வந்துட்டு இது மாதிரி லீவ் வரைஞ்சி நீங்கள் அங்கங்கே ஒட்டி விடலாம். நான் வந்துட்டு அப்படியே பெயிண்ட்லேயே பண்ணிக்கிறேன். சும்மா அங்கங்கே எங்கே வந்துட்டு நல்லா கேப் தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் நான் வந்துட்டு சும்மா ஒரு 2-3 லீஃப் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன், லாஸ்ட் லுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு உண்மையிலே சொல்லணுன்னா. அந்த ஃப்ளவர்லாம் வந்துட்டு பார்க்க ஒரு சூரியகாந்தி ஃப்ளவர் மாதிரி இருந்தது. வெங்காயத்தோல் தான் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். இது மாதிரி பண்ணி நம்ம ஹாலில் மாட்டணும்னா செம்மையாக இருக்கும். அங்கே கூட கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அங்கேயே நான் வந்துட்டு ஒரு லீஃப் வரைஞ்சி விட்டுக்கிறேன்.
இப்போ பாருங்களேன், எனக்கு தோன்ற இடத்துல நான் வந்துட்டு சும்மா சின்ன சின்னதாக லீஃப் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. லாஸ்ட்டாக ஒன்றுனா இதை எப்படிடா மாட்டுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது வந்துட்டு என்ன மாதிரி மாட்டணும்னா, பேக் சைடு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நீங்கள் நூல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளூகன் யூஸ் பண்ணி நூல் மேலே ஒட்டிக்கலாம். இல்லை டபுள் சைட் டேப் இது மாதிரி நான் 5 இடத்துல ஒட்டியிருக்கேன். 5 இடத்துல அந்த மாதிரி ஒட்டி அப்படியே நம்ம செவுத்துல வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் செவுத்துல வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் பூண்டோட தோல், அப்புறம் வெங்காயத்தோல் எல்லாத்துலேயும் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வாலில் மாட்டி காமிக்கிறேன். இங்கேயே சொல்லிட்டு இருக்கேன். வாலில் மாட்டினா பாருங்கள், இன்னுமே ரொம்ப 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 அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு வாலில் மாட்டிட்டேன். ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. நான் கொஞ்சம் திருப்பி காமிக்கிறேன். மற்ற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே தெரியுது அந்த கிராஃப்டெல்லாம். இப்போ பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்குது. இது மாதிரி நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணி போடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், இந்த மாதிரி என்ன வேஸ்ட் திங்ஸில் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த திங்ஸில் வந்துட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.